வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு. உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக பதவியேற்ற ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. சால்வை அணிவித்தும் மலர்கூடை கொடுத்தும் வாழ்த்தினார். வளர்ச்சியை பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் முன்னேற்றுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. மீறினால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்று மாலை முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு குறித்து ஆலோசிக்க திட்டம். ஹார்மூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்ல இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. ஈரான் அமைச்சர் அராக்சியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய நிலையில் அறிவிப்பு. மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் போராட்டம். நாடு முழுவதும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. முன்பதிவு செய்த 2.5 நாளில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக மக்கள் பீதியடைய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். தற்போதைய சூழலில் வீட்டு உபயோக சிலிண்டர் வழங்குவதில் முன்னுரிமை அளித்து வருகிறோம் என பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அறிவிப்பு. எல்பிஜி சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உறுதி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பீப்பாய் ஒன்று $100 உயர்வு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடர்ந்து நடைபெறுவதால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் பைக்குடன் குவியும் வாகன ஓட்டிகள். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் கேன்களில் எரிபொருளை வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். சென்னையில் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்ப பங்குகளில் அலைமோதும் கூட்டம். ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் திக்குமுக்காடும் ஊழியர்கள். கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணலாம். கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இந்த ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கவர்மெண்ட் கரெக்டான இது சொன்னால் பப்ளிக் இந்த அலைய வேண்டியதில்லை. ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் எல்லாம் கவலைப்படாதீங்க, பப்ளிக்லாம் அவசரப்படாதீங்க, எல்லாமே இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் பங்குகளில் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடித்து சென்ற ஆசாமிகள்.
பதற்றத்தால் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாகும் நிலை ஏற்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் கூச்சம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் விறகு விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. விறகு விலை தற்போது வரை அதிகரிப்பு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விறகு கடை உரிமையாளர்கள் தகவல். பொதுத்துறை, தனியார் துறையைச் சேர்ந்த பல யூரியா ஆலைகள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளதாக தகவல். உர தயாரிப்புக்கு மூலப்பொருளான எரிவாயு விநியோகம் இல்லாததால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சந்திப்பதாக தகவல். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உணவு முறையில் அவல், ரொட்டி, பழங்கள், ஓட்ஸ் சேர்த்துக் கொள்க. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக குறைவான எரிபொருளில் செய்யப்படும் உணவுகளை தயாரிக்க மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை. மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். சென்னை போரூர் சந்திப்பு முனையில் நிறுவப்பட்ட பேரறிஞர் அண்ணா கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவர்களது உருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேர்தல் வந்தாலே தமிழ்நாடு மீது பிரதமர் மோடிக்கு பாசம் வந்துவிடும். திருச்சி கூட்டத்தில் திமுகவை விமர்சித்து மோடி பேசிய நிலையில் அமைச்சர் ரகுபதி பதிலடி. பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது டன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடிய போது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியது மோடி அரசு. இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தியது பாஜக ஆட்சியில்தான் எனவும் ரகுபதி காட்டும். 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டுமென்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டுமென்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியதுதான் டெல்லி அரசு, மோடி அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட வலியுறுத்தி தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தாவேக தலைவர் மக்கள் சந்திப்பை முடக்கும் வகையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தியும் முழக்கம். தாவேக யாருடனும் கூட்டணிக்கு பேசவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து வருவதாக பேச்சு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள். 2026 கண்டிப்பாக சரி செய்யும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் நடந்த தாவேக ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகளிடையே திடீர் வாக்குவாதம். பிரச்சனை செய்வதற்காக வந்திருக்கிறாயா என மாவட்ட செயலாளர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் முறைத்துக் கொண்டு நின்றதால் தாவேக தொண்டர்கள் அதிர்ச்சி.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கிராம மக்கள் சாலை மறியல். +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை அக்கறையின்றி சீர்கேட்டுள்ளது. தூத்துக்குடி வேடநத்தத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி வேடநத்தம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. மானாமதுரையில் கொலை முயற்சி வழக்கில் கைதான விசாரணை கைதி ஆகாஷ் மரணமடைந்த வழக்கு. மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2000 கோடி மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கம். மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க ஆலை உரிமையாளர்கள் வலியுறுத்தல். காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா மீது துப்பாக்கிச்சூடு முயற்சி. திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்தபோது கூட்டத்தில் இருந்த நபர் திடீரென சுட முயன்றதால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் தந்தை ஃபரூக் அப்துல்லா மீது கொலை முயற்சி மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பாக இல்லை என கருத்து. ஈரானின் புரட்சி படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இஸ்ரேல் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிதியோன் சார் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 குறைந்து 1 சவரன் 1,19,760க்கு விற்பனை. கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,970க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 குறைந்து 1 கிலோ 2,90,000க்கு விற்பனை. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 290க்கு விற்பனை செய்யப்படுகிறது.